வணக்கம் மக்களே. இந்த டீச்சிங் எபிசோடில் நாம் பார்க்க போகிற பாட்டு வந்து 1993 வெளிவந்த சின்ன மாப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு படத்துலேருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபோக் நம்பர். இசை இளையராஜா, மனோ அண்ட் எஸ் ஜானகி அம்மா பாடின பாடல். இந்த பாட்டோட பியூட்டியை வந்து அந்த ரிதம் பேட்டர்ன், வெரி பியூட்டிஃபுல் ரிதம் பேட்டர்ன், ரொம்ப அப்படியே எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கோம் த்ரூ அவுட் த சாங். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி பாடலாம். பாடல் வந்து காதோறும் லோலாக்கு அப்படிங்கிற பாட்டு. அண்ட் டெக்னிக்கல் டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடல் அமைஞ்ச ஸ்கேல் வந்து ஏ, அதாவது 6 கட்டையில் அமைந்த பாடல். தாளம் வந்து 4/4 அண்ட் பிபிஎம் வந்து 107, அப்ராக்சிமேட்டாக 107 இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது வந்து நட்டபைரவி அப்படிங்கிற ஒரு ராகத்தில் அமைஞ்ச பாடல். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி சாங். ஸோ திஸ் இஸ் அ வெரி பப்ளி நம்பர், நம்மளுடைய சொன்ன மாதிரி. ஸோ ஃபுல் எனர்ஜியோட நல்லா ஜாலியாக சிரிச்சுட்டே சந்தோஷமாக பாடலாம். சாங்கோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் மேல் அப்படி தான் போகும். இந்த பாட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ஃபீமேல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, தென் மேல் வில் ஜாயின். நம்ம இப்போது மேல் லைன்ஸ் பார்ப்போம். காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதடி, கதை சொல்லுதடி. அதே மாதிரி காதோரம் லோலாக்கு, அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. லோலாக்கு கதை சொல்லுதடி, காத்தாடும் மேலாக்கு என பின்னுதடி. திருப்பி ஒரு தடவை பார்ப்போம். காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதடி, காத்தாடும் மேலாக்கு என பின்னுதடி, காத்தாடும் மேலாக்கு என்னை பின்னுதடி. அப்படி இதுக்கப்புறம் ஃபீமேல் பாடுவாங்க. அவங்க லைன் முடிச்சோன்னா திருப்பி மேல் பல்லவி க்ளோஷர் நம்ம பாடுவோம். அது எப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு பண்ண மாதிரியே தான் ஃபர்ஸ்ட் லைன். காதோரம் லோலாக்கு, அந்த லைன் சேம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரி. செகண்ட் லைன் காதோரம் லோலாக்கு தனனா அப்படி வரும். இப்போ ஸ்லோவாக பாடுறேன் திருப்பி. காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதடி, காதோரம் லோலாக்கு அப்படி. இதில் தாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/4 நம்மளுடைய சொன்ன மாதிரி. அது எப்படி இந்த பாட்டை வந்து இந்த பல்லவி அப்புறம் சரணம் ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ் வந்து தட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதடி, காத்தாடும் மேலாக்கு என்னை பின்னுதடி. திருப்பி ஒரு தடவை தாளத்தோட பாடுறேன். காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதடி, காத்தாடும் மேலாக்கு என்னை பின்னுதடி. அப்படி வரும். இதோட பல்லவி ஓவர். இதுக்கப்புறம் சரணம். சரணம் ஃபஸ்ட்டு ஃபீமேல் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க லைன்ஸ் முடித்தோடனே மேல் லைன்ஸ் எப்படின்னு பார்ப்போம். ஒன்னாட்டம் தான் தங்கத்தேரு, கண்டதில்ல எங்க ஊரு. இப்போ ஒவ்வொரு லைனாக ஸ்லோவாக பார்ப்போம். ஒன்னாட்டம் தான் தானா அப்படி வரும். ஒன்னாட்டம் தான் தங்கத்தேரு, அது பிளைன். கண்டதில்ல கண்டதில்ல தனனா தனனா, கண்டதில்ல எங்க ஊரு. அப்படி இப்போ சேர்ந்து பார்ப்போம். ஒன்னாட்டம் தான் தங்கத்தேரு, கண்டதில்ல எங்க ஊரு. இந்த லைன்ஸில் மட்டும் தாளம் கொஞ்சம் மாறும். இந்த லைன் வந்து சமத்தில் ஸ்டார்ட் ஆகும். மற்ற எல்லா லைன்ஸுமே வந்து தட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன். இந்த லைன்ஸ் மட்டும்
சமத்தில் ஸ்டார்ட் ஆகும், தட்டும்போதே ஸ்டார்ட் ஆகும். அது எப்படின்னு பார்ப்போம். ஒன்னாட்டம் தான் தங்கத்தேரு கண்டதில்ல எங்க ஊரு. அப்படி திருப்பி ஒரு தடவை பாடுறேன். ஒன்னாட்டம் தான் தங்கத்தேரு கண்டதில்ல எங்க ஊரு. அப்படி அப்படி அடுத்த லைன். காதல் போதை தந்த கள்ளி கந்தன் தேடி வந்த வள்ளி. அப்படி வரும். காதல் போதை தந்த கள்ளி கந்தன் தேடி வந்த வள்ளி. தானா நானா 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 தானா நானா நானா நானா. அதே பேட்டர்ன் தான் ரெண்டுமே. ஓகே, திருப்பி பண்ணலாம். காதல் போதை தந்த கள்ளி கந்தன் தேடி வந்த வள்ளி. காதல் போதை தந்த கள்ளி கந்தன் தேடி வந்த வள்ளி. அப்படி. இப்போ நார்மல் ஸ்பீடில் பண்ணோம்னா காதல் போதை தந்த கள்ளி கந்தன் தேடி வந்த வள்ளி. இப்படி வரும். இப்போ 4 லைனும் ஒன்றா சேர்த்து பார்ப்போம். ஒன்னாட்டம் தான் தங்கத்தேரு கண்டதில்ல எங்க ஊரு. காதல் போதை தந்த கள்ளி கந்தன் தேடி வந்த வள்ளி. இதுதான். இதுக்கப்புறம் ஃபீமேல் அவங்க லைன்ஸ் பாடிட்டு சரணம் வில் பி ஓவர். அதுக்கப்புறம் துண்டு பல்லவி. துண்டு பல்லவி இதில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குது, அது எப்படின்னு பார்ப்போம். காதூரம் லோலாக்கு கதை சொல்லுதடி காத்தாடும் மேலாக்கு என்னை பின்னுதடி. என்ன வேரியேஷன்னா, இந்த லோலாக்குல ஒரு ஸ்ட்ரெஸ் ஒன்று வரும், அது இங்கே பிளெயினாக அழகாக ஸ்மூத்தாக வந்துடும். இங்கே அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது. காதூரம் லோலாக்கு கதை சொல்லுதடி அப்படி வந்துடும். திருப்பி ஒரு பாடுறேன். காதூரம் லோலாக்கு கதை சொல்லுதடி. செகண்ட் லைன். காத்தாடும் மேலாக்கு என்னை பின்னுதடி. இதில் காத்தாடும் மேலாக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இங்கே வரும். ஓகே, காத்தாடும் மேலாக்கு என்னை பின்னுதடி என்னை பின்னுதடி அப்படி. ஓகே, ஒரு லேட் பேக் ஆட்டிடியூடோட அந்த ஃபினிஷ் பண்ணுவார். திருப்பி ஒரு 2 லைனை சேர்த்து பார்ப்போம். காதூரம் லோலாக்கு கதை சொல்லுதடி காத்தாடும் மேலாக்கு என்னை பின்னுதடி அப்படி. இதுக்கப்புறம் ஃபீமேல் பாடிட்டு துண்டு பல்லவி ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் சரணம் 2. சரணம் 2 மேல் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், அது எப்படின்னு பார்ப்போம். ஓகே, வானவில்ல விலை கொடுத்து வாங்கிடத்தான் காசிருக்கு. இப்போ ஸ்லோவாக பார்ப்போம். வானவில்ல தானன தனனனனனா தானனனா. வானவில்ல விலை கொடுத்து இல்ல வானவில்ல வானவில் 1 2 3 4 5 6 அப்படி அவ்வளோ சங்கதி இருக்குங்க. வானவில்ல விலை கொடுத்து தானனா வாங்கிடத்தான். அதே மாதிரி தான் இங்கே 6 நோட்ஸ். வாங்கிடத்தான் காசிருக்கு அப்படி.
திருப்பி ஒரு 2 லைனும் சேர்த்து பாடுறேன். வானவில்ல விலை கொடுத்து வாங்கிடத்தான் காசிருக்கு. அடுத்த லைன். என் கூடவும் போல் ஓவிய பாவை இல்லாமல் போனால் நான் ஒரு ஏழை. இப்போ ஸ்லோவாக பார்ப்போம். என் கூடவும் போல் தானான தானனா தானனா என் கூடவும் போல் என் கூட போல் போல் அங்கே ஒரு ஸ்டெப்பு. என் கூட போல் ஓவிய அங்கே ஒரு ஆர்ச். ஓவிய பாவை தானனா என் கூடவும் போல் ஓவிய பாவை அப்படி வரும். அடுத்த லைன். இல்லாமல் போனால் நான் ஒரு ஏழை. இல்லாமல் போனால் இல்லாமல் போனால் நான் ஒரு ஏழை. அப்படி இப்போ 2 லைனும் ஒன்றா பார்ப்போம். என் கூடவும் போல் ஓவிய பாவை இல்லாமல் போனால் நான் ஒரு ஏழை. இதுக்கப்புறம் ஃபீமேல் லைன்ஸ். அடுத்த மேல் லைன் வந்து நான் அதுக்காக காத்திருந்தேன். இப்போ ஸ்லோவாக பார்ப்போம். நான் அதுக்காக தானன தனனன தனனனா தானன தனனன தனனனா தானனனா நான் அதுக்காக காத்திருந்தேன். நீ வரும் பாத பார்த்திருந்தேன். நீ வரும் பாத பார்த்திருந்தேன். தானன தனனன தனனன தானனனா. இப்போ 2 லைனும் சேர்த்து பாடுவோம். நான் அதுக்காக காத்திருந்தேன். நீ வரும் பாத பார்த்திருந்தேன். இது முடிச்சப்பறம் எண்டு பல்லவி ரீமேல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மேல் ஆல்டர்னேட்டிவாக வரும். எண்டு பல்லவியில் மேல் லைன்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஸ்டார்டிங் வந்து ஃபீமேல் தான் போடுவாங்க, காதோரங்களாக்கு. அதுக்கு நெக்ஸ்ட் லைன் நம்ம பாடுவோம். ஓ முகத்தை பார்க்கையில என் முகத்தை நான் மறந்தேன். ஸ்லோவாக பார்ப்போம். ஓ முகத்தை தானன நானன தானன நானன 6 கவுண்ட்ஸ். ஓகே. ஓ முகத்தை பார்க்கையில ரெண்டுமே சேம் பேட்டர்ன் தான். ஓ முகத்தை பார்க்கையில என் முகத்தை நான் மறந்தேன். என் முகத்தை என் முகத்தை என் முகத்தை தனனனனா தனனனனா அங்கே ஒரு 6 கவுண்ட். என் முகத்தை தனனனனா 1 2 3 4 5 6 அப்படி 6 கவுண்ட்ஸ் அந்த சங்கதி மட்டும். திருப்பி பாடுறேன். என் முகத்தை நான் மறந்தேன். இப்போ சேர்த்து பாடினா இப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓ முகத்தை பார்க்கையில என் முகத்தை நான் மறந்தேன். திருப்பி ஒரு தடவை பாடுறேன். ஓ முகத்தை பார்க்கையில என் முகத்தை நான் மறந்தேன்.
இது முடிச்சுட்டு திருப்பி ஃபீமேல் லைன்ஸ் வரும். அதுக்கப்புறம் திருப்பி மேல் லைன்ஸ் என்னென்னு பார்ப்போம். இந்த லாஸ்ட் லைன் ஒரு சின்ன ஸ்மைலோட பாடியிருப்பாங்க ரெண்டு பேருமே. ஸோ மேல் லைன்ஸ் எப்படின்னு பார்ப்போம். காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதடி, காத்தாடும் மேலாக்கு என்னை தென்னுதடி. திருப்பி ஒரு தடவை பாடுறேன். காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதடி, காத்தாடும் மேலாக்கு என்னை பின்னுதடி, என்னை பின்னுதடி அப்படி முடிச்சிருப்பார். ஸோ வித் திஸ் we have come to the end of the song. கண்டிப்பாக எல்லோரும் இந்த வீடியோ பார்த்து கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கற்றுக்கிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் எவ்ரிவன். Thank you.